أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் ஒருவரை அழைத்து பின்பு தானும் நற்செயலில் நிலையாக நின்று நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகான சொல்லை மொழிந்தவர் யார் என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அதைத்தான் தஅவத்தே இலல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தஅவாவை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியாக சுருக்கமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் செய்த தஅவாவும், அதே சூரா யூசுஃபில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்ய சொன்ன தஅவாவும், அதே போன்று அல்லாஹினுடைய தஅவத்திற்கு ரசூலோ அல்லாஹோ உங்களை அழைத்தால் அதற்கு நீங்கள் பதிலளித்து விடுங்கள் என்ற இந்த தஅவத்தை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பக்கூடிய விஷயம், ஃபிர்அவுனிடத்தில் நீங்கள் சென்று நளினமாக பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், மிருதுவாக தஅவா செய்யுங்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்ததை சூரா தாஹாவின் மூலம் நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ரில் பேசுகின்றான். இது தஅவாவினுடைய மிகப்பெரிய உச்சகட்டம் என்று சொல்லலாம். இந்த இடம் தஅவா வெற்றியானது, தஅவா செய்யாத ஒரு வாழ்க்கை தோல்வியாகிவிடும் என்ற அந்த விஷயத்தை 4 அடிப்படைகளை அல்லாஹு தஆலா கொண்டு நஷ்டவாளி யார், நஷ்டவாளி இல்லாதவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பிரித்து விட்டான். அமலும் செய்யணும், தஅவாவும் செய்யணும். அதே போன்று எதன் மீது தஅவா செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹு தஆலா 4 அடிப்படைகளில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இந்த 2 தர்கீத் இருக்கு. ஒன்று இன்ன என்பது ஒரு தர்கீத், இரண்டாவது லஃபீல் இருக்கக்கூடிய லாம், அது ஒரு சத்தியம். இன்ன என்பது ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, லாம் என்பது இன்னொரு உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை. 2 உறுதித்தன்மையோடு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளிதான். நஷ்டவாளிகளை முதலில் அல்லாஹு தஆலா பேசிவிட்டு பின்பு நல்லவர்களை அதிலிருந்து எடுக்கின்றான், தனித்து பிரிக்கின்றான். இதிலிருந்து புரிய வருவது என்னவென்றால், கெட்டவர்கள் நாளை மறுமையில் அதிகமானவர்களாக இருப்பார்கள், நல்லவர்கள் குறைவாக இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நல்லவர்களில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரியட்டும். இப்ப அல்லாஹு தஆலா நல்லவர்களை பிரிக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். யார் அந்த நல்லவர்கள்? 4 விஷயத்துல பாஸ் ஆகியே ஆகணும். 1, அவர்களுடைய ஈமான் உறுதித்தன்மையோடு கடைசி வரை நிலை குலையாத ஈமானாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் இப்போ கொஞ்சம் மேல நம்ம பார்த்தது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று ஈமான் கொண்டு பின்பு அதில் யார் உறுதியாக நிற்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான். யார் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் இல்லாமல் நான் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று வாயால் மட்டும் சொல்லிக்கொண்டு இருக்காமல், வஅமிலுஸ் ஸாலிஹாத், நான் ஈமான் கொண்டதனுடைய அடையாளம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழச் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது. வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான், இரண்டாவது நற்செயல் புரிவது, பின்பு வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பது, தஅவா பணியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது. இந்த இஸ்லாத்தை கொண்டு, அல்லாஹ்வை பற்றி, தீனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இந்த ஒட்டு மொத்தத்தை தான் அல்லாஹு தஆலா ஹக் என்று பேசுகின்றான். சத்தியம், அல்லாஹ் சத்தியம், குர்ஆன் சத்தியம், இந்த தீன் சத்தியம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நுபுவத் சத்தியம், ரிசாலத் சத்தியம், இது அனைத்தும் சத்தியம். இது அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ஒட்டுமொத்தத்தையும் ஒற்றை வார்த்தையில் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பது. மறுமை என்பது சத்தியம், மறுமை விசாரணை என்பது சத்தியம், சொர்க்கம் நரகம் என்பது சத்தியம், அவருடைய வாழ்க்கை சத்தியம், ஒட்டு மொத்தமும் சத்தியம். பின்பு நீங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் வைத்தால் உண்மையாகவே பிரச்சனை வரும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்படி பிரச்சனை வரும்போது ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருப்பது, பொறுமையோடு நீங்கள் நிலைத்து இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப இந்த 4 விஷயத்தில் உறுதியாக இருப்பவர்களை தவிர மக்கள் அத்தனை நபர்களும் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த சூரா மிக ஆழமான சூரா. இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்களில் பெரும்பான்மையான சஹாபாக்கள் இந்த சூறாவை பற்றி அறிவிக்கிறார்கள். இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் நாங்கள் பேசிக்கொள்வோம். நார்மலாக யதார்த்தமாக எங்களில் ஒருவர் ஒருவரை சந்தித்தால் இந்த சூறாவை ஓதி காட்டிக் கொள்ளாமல் நாங்கள் பிரிந்து செல்ல மாட்டோம். இந்த சூறாவை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஓதி காட்டிக் கொள்வோம். இது எங்களுடைய ஈமானை புத்துணர்வாக்கக்கூடிய சூறா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது சஹாபாக்களை சந்தித்து அமருங்கள், வாருங்கள், பேசலாம், ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சூரத்துல் அஸ்ரை ஓதி காட்டுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூரா இந்த சூரா. இதில் தஅவாவினுடைய ஆழமான நுணுக்கத்தை அல்லாஹு தஆலா பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று தஅவாவினுடைய மிக அழகான ஆணித்தரமான தி மோஸ்ட் பவர்ஃபுல் தஅவா என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தஅவாவையும் அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகின்றான். நாம் பலமுறை படித்திருக்கிறோம். ஹுதுஹுது என்ற அந்த பறவையினுடைய சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய நாட்களாக நான் ஹுதுஹுதை காணவில்லையே, அது எங்கே சென்றது என்று சொல்வதும், அது என்னிடத்தில் வந்தால் நான் அதை தண்டிப்பேன், நான் அதை கடுமையாக தண்டிப்பேன், அல்லது அதை அறுத்து விடுவேன், அல்லது அது என்னிடத்தில் மிகப்பெரிய ஒரு வேல்யூவான செய்தி கொண்டு வர வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையோர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஹுதுஹுது வருகின்றது. மிகப்பெரிய வேல்யூவான செய்தி என்னவென்றால் அப்படி அது எடுத்து வருகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவையை மன்னித்து விடுகின்றார்கள். அந்த ஹுதுஹுது பறவை கொண்டு வந்த மிக முக்கியமான செய்தி, நான் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கத்து நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு மிகப்பெரிய ராணியை கண்டேன். அந்த ராணி அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அலிச்சாட்டியம், எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஹுதுஹுது பேசுது, ஹுதுஹுதுனுடைய கவலை. இப்போ ஹுதுஹுதுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, நேரடியாக சென்று ராணியிடத்தில் தஅவா செய்திருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ட்ரைனிங். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தானே புரியும் பறவையினுடைய பாஷை, ராணிக்கு புரியாது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து செய்தி சொல்லுது, இப்படி இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை நாம தடுக்கணும், இதை அல்லாஹின் பக்கம் தஅவத்தின் பக்கம் கொண்டு வரணும் என்று ஹுதுஹுதுனுடைய இந்த தஅவத்தினுடைய இந்த பணி, இந்த அழகான இந்த சம்பவம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்ததும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தஅவா எப்படி பண்றாங்க பாருங்க. ஹுதுஹுது பறவை வருது. இந்த சம்பாஷணை எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நம்ல்ல தொடர்ந்து பெருசா பேசிக்கிட்டே போறான். கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுதுஹுது கிட்ட அந்த ராணிக்கு கடிதம் எழுதுறாங்க. இதுதான் தஅவாவினுடைய அந்த கடிதம். இப்ப இந்த கடிதத்துல என்னெல்லாம் எழுதுறாங்க அப்படின்றது இருக்கும் இல்ல, வெறும் 3 லைன். எப்படிப்பட்ட லைன் பாருங்க, 3 லைன். ஒன்று அல்லாஹ்வை பற்றியது, இரண்டாவது லைன் இது சுலைமானிடம் இருந்து வரக்கூடிய கடிதம் என்பது இரண்டாவது லைன், மூன்றாவது லைன் சப்ஜெக்ட் என்னன்றது எழுதுறாங்க. இந்த 3மே அரை வரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதும் போது அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடிதம் சென்று கொண்டுட்டு போறது அந்த பறவை, ஹுதுஹுது பறவை கொண்டுட்டு போய் கடிதத்தை ராணியினுடைய அறையில வச்சுட்டு அது மறைஞ்சிக்குது. இப்ப அந்த ராணி எடுத்து படிக்கும் போதுதான் கடிதத்துல என்ன இருக்குன்றது புரியுது. தங்களுடைய சபைகளை அழைத்து அனைவர்களையும் உட்கார வச்சு அந்த ராணி அம்மா அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. இப்ப அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கின்றது,
காலத், அவங்க படிக்கிறாங்க. இப்போ கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, இன்னஹு மின் சுலைமான் இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபையோர்கள் எல்லோரையும் அழைத்துவிட்டு, ஒரு கடிதம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்று கூறி எல்லோரையும் அமர வைத்துவிட்டு அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இருக்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு லைன். இரண்டாவது லைன் இன்னஹு மின் சுலைமான், நான் சுலைமான். சுலைமான் கிட்ட உங்களுக்கு இந்த செய்தி என்ன? அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். இன்று வரைக்கும் யாராலும் இப்படி பேச முடியாது. இன்று வரைக்கும் யாராலும் இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வர முடியாது. ஒரு உச்சகட்டமான அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே பயந்தவருடைய ஒரு வார்த்தை, அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். ஒழுங்கு மரியாதையா ஒட்டுமொத்தமா எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட முஸ்லிமா கிளம்பி வாங்க, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். தஅவாவினுடைய எப்படி வார்த்தை பாருங்க, அறவரி ஒட்டுமொத்தமாக ஒழுங்காக அனைவர்களும் சேர்ந்து என்னிடத்தில் முஸ்லிம்களாக வந்து சேருங்கள். இவ்வளவுதான் லைன். இப்ப இந்த லைன், இந்த கடிதத்தை படித்ததற்கு பிறகு அந்த ராணி அம்மா தன்னுடைய சபையோர்களிடத்தில் மஷூரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. கடைசியாக அவர்கள் வந்து சேருவதை அல்லாஹு தஆலா ஒரு ருக்கு முழுக்க பேசுகின்றான். அந்த ருக்குவினுடைய கடைசி வசனம், இந்த ராணி மேல சொன்ன அதே ராணி கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். காலத் ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், என் ரப்பே. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. எந்த வார்த்தை சுலைமான் நபி கடிதத்தில் எழுதப்பட்டு இருந்ததோ அதற்கான மறுமொழி பதிலை கிளம்பி இங்கு வந்து பேசியதை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். சூரத்துன் நம்லில், ரப்பி, என் ரப்பே, இன்னி வலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன். இத்தனை நாளா இப்படித்தான் நான் இருந்தேன். உண்மையான ரப்பு யார் என்று தெரியாமல் நான் தவறான வழியில் இருந்தேன். வஅஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். மஅ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாகிய அல்லாஹுக்கே நான் அடிபணிந்து விட்டேன், சுலைமானோடு சேர்ந்து. வஅஸ்லம்து மஅ சுலைமான், சுலைமான் அந்த கடிதத்தில் எதன் பக்கம் என்னை இணைத்தாரோ அழைத்தாரோ அதன் பக்கம் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். இந்த இஸ்லாத்தில் உறுப்பினராக நான் மாறிவிட்டேன் என்ற இந்த வாக்கியத்தை மிக அழகாக அந்த ராணி அம்மா பேசுவதை அல்லாஹு தஆலா அவரின் மீது அருள் புரியட்டும். இந்த கடிதத்திற்கு மறுமொழியாக ராணி அம்மா பேசியதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தஅவாவினுடைய ஆழம் இப்படி இருக்க வேண்டும். அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன், ஒழுங்காக அனைவர்களும் சேர்ந்து என்னிடத்தில் வந்து முஸ்லிம்களாக சேருங்கள் என்ற பவர்ஃபுல்லான தஅவா, அல்லாஹை தவிர என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு தைரியம், ஆக்கப்பூர்வமான இந்த லெட்டர், தஅவாவினுடைய இந்த கடிதம் ராணி அம்மாவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். இன்னும் குர்ஆன் தஅவாவை பற்றி பேசக்கூடிய சில இடங்களை நாம் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களுக்கு செல்வோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.